நம்ம சேனலில் 50th வீடியோ. காலையில் எழுந்தோடமே இன்றைக்கி வந்து தோசையும் சாம்பாரும் தான் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து நேற்று தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். இன்னும் வந்து பிளட் செக்கப் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அம்மா தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு பாப்பாவுக்கு வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்துட்டு எங்கள் எல்லாருக்குமே தட்டைப்பயிர் காலக்குழம்பு அம்மா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கடுகு ஜீரகம் தாளிச்சிக்கலாம். இது கூடயே ஒரு பெரிய வெங்காயம், வீட்டில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இருந்தது அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கின பிறகு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளி விழுந்ததை சேர்த்துட்டு மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி இதில் சேர்த்துடலாம். அந்த தண்ணியெல்லாம் அதை சேர்த்த பிறகு நம்ம வந்து ஸ்பைசஸ்க்கு குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கேன். டாக்டர் வந்து எனக்கு ஸ்பைசஸ் ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுனால காரம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் சேர்த்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொதி வரும்போது நம்ம வந்து தட்டைப்பயிரை இதில் சேர்த்துட்டு மீதி இருந்த தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணியை எனக்கு தான் கொடுத்தாங்க குடிக்கிறதுக்காக. கொஞ்சமாக குடிச்சிட்டு மிச்சத்தை வந்து நான் குழம்புலேயே சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். காயெலாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். சூப்பரான தட்டைப்பயிர் காரக்குழம்பு ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக சிம்பிளாக வந்து ஆம்லேட் தான் போட்டிருந்தோம். பாப்பாவுக்கு வந்து முட்டை பொடி மாஸ் பண்ணி கொடுத்துட்டு அவளுக்கு வந்து முருங்கீரை சாதம் கேட்டிருந்தா, அதனால அது ரெடி பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு முட்டை ஆம்லேட்டும் தட்டைப்பயிர் காரக்குழம்பும் வச்சு சாப்பிட்டோம். நம்ம சேனலில் 50th வீடியோன்றதுனால ஏதாவது ஸ்வீட் செய்யணுன்னு வீட்டில் கேசரி தான் பண்ணியிருந்தாங்க. பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டுருக்கா. அதுக்குள்ளேயும் அவளுக்கு கேசரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கேசரி செஞ்சாச்சு. பாப்பா வந்து கேட்டுக்கிட்டே இருந்தா, இன்றைக்கி எதுக்குமா கேசரி செய்கிறீங்கன்னு. இது நம்மளோட 50th வீடியோமா அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர்னு சொல்லிட்டா.